ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒயிட் ஃபுட் லிவிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபின்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்டைலில் சிக்கன் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சிக்கன் கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 250 கிராம் சிக்கனை மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு குக்கரில் வேக வச்சு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 முட்டையை கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு மல்லி இலை தேவையோ அவ்வளோ மல்லி இலையை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம். அப்புறமா நான் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 5 பூண்டும் 4 பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து இடித்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் சிக்கன் கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். அடுப்பில் ஒரு பேனை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானோனையும் 1 டீஸ்பூன் சோம்பு, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இடித்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா விழுத போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா பொடியாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. இல்லை, நான் எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர், இது எல்லாத்தையும் சேர்க்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. டைமில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் வேக வச்ச உருளைக்கிழங்க இதில் சேர்த்து கரண்டி வச்சு நல்லா உடச்சி விடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறமா வெட்டி வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் எண்ணெயில் போடும்போது அது உடையாமல் இருக்கும். ஸோ பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையில் நான் இதை போட்டு எடுத்துட்டு அப்புறமா ப்ரெட்டில் போட்டு நல்லா கோட்டட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கோட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கட்லெட்டை எண்ணெயில் போடும்போது அது உடையாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக பேக்கரியில் இருக்கிற மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் முட்டையில் டிப் பண்ணி ப்ரெட்டில் கோட்டட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேனை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கட்லெட்டையாக போட்டு கட்லெட்டை போட்ட உடனே திருப்பி விடாதீங்க, உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. நான் அடுத்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது. எல்லா கட்லெட்டையும் இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோட இந்த கட்லெட் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செஞ்சு பார்த்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சந்தோஷமாக சாப்பிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.